ஒரு ஹெல்தியான மில்க் ஷேக் செய்யலாமா? குயிக்காக ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம். 3 பிஸ்தா, 3 பாதாம், கொஞ்சமாக ட்ரை கிரேப்ஸ் க்ரீன் அண்ட் பிளாக் எடுத்துக்கோங்க. அதிலே ஒரு ஓவர் நைட் சோக் பண்ண ட்ரை டேட்ஸும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் அதில் ஒரு பனானா பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 60 to 90 ml மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் சுகரை எதுவும் சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி பனானாவில் அப்புறமா டேட்ஸில் ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது. ஸோ நமக்கு சுகர் தேவைப்படாது. நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதை நான் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ்லாம் என்ன தான் நம்ம பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் அது ஒரு செகண்ட் ஆப்ஷனாக தான் பார்ப்பாங்க. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இந்த மாதிரி குட்டி பாட்டில் இருந்தது. அதனால் நான் இந்த என்டையர் மில்க் ஷேக் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை பார்க்கும்போது நிஜமாக கடையில் வாங்கின மாதிரியே தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகும், பசங்களுக்கு எல்லாமே. ஸோ நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலாம். ஸோ நான் போட்ட கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பாட்டிலில் சேர்த்துட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த பாட்டிலில் ஆல் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ஃபில்டப்பாக இருக்குது இதில். ஸோ பசங்களுக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்னமோ இருக்குது உள்ள யம்மியாக இருக்குது அப்படின்னு. அண்டு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு என் பையன்கிட்ட கொடுத்தேன். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் பார்க்குறதுக்கு. பார்த்துட்டு குடிச்சிட்டு யம்மியாக இருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னா அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. அப்படியே ஜாலியாக கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான்.